ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் ஆகியோருக்கு நிபந்தனை அடிப்படையில் முன்ஜாமீனானது வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி தினமும் காலை மாலை வேளைகளில் விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. ஆனால் இதுவரை நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெறுவதற்கான ஷூரிட்டியை இதுவரை செலுத்தவில்லை. இந்த நிலையில் காவல் நிலையத்திற்கு கையெழுத்திட செந்தில் பாலாஜி அவர்கள் வரவில்லை. இன்றும் அவர் வருவாரா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். இன்றாவது செந்தில் பாலாஜி அவர்கள் கையெழுத்திட காவல் நிலையத்திற்கு வருவாரா? அதற்கான சாத்தியம் இருக்குதா? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்ட விவகாரமானது விஸ்வரூபத்தை எடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை 12 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில மேலும் 2 நபர்களிடம் தீவிரமாக போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில போலீசாரால் ஒரு குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி மற்றும் அதே போன்று அவரது சகோதரர் அசோக் குமார் ஆகியோருக்கு இவ்வழக்குல தொடர்பு இருப்பதாக கூறி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இந்த நிலையில செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் ஆகியோர் நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்த நிலையில் அவர்களுக்கு முன்ஜாமீனும் வழங்கப்பட்டது. ஒரு நிபந்தனையுடன் முன்ஜாமீனும் வழங்கப்பட்டது. அதாவது 15 நாட்களுக்குள்ள அவர்கள் ஷூரிட்டியை சப்மிட் செய்து அதன் பின்னர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தை விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி காலை மற்றும் மாலை வேளைகள்ல அவர்கள் கையெழுத்திட வேண்டும் என அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 5 நாட்கள் ஆகியும் இன்னும் நீதிமன்றத்துல அவர்கள் ஷூரிட்டில அவர் இன்னும் பதிவு செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் தற்போது வரை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல அவர்கள் ஆஜராகவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றும் தற்போது வரை செந்தில் பாலாஜி தரப்புல யாரும் நீதிமன்றத்துல சென்று ஷூரிட்டியை வழங்கப்படவில்லை எனவும் அதனால இன்றும் அவர் ஆஜராக மாட்டார் எனவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் நேற்று ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு கோரிக்கை மனு ஒன்றையும் செந்தில் பாலாஜி தரப்புல அவர் ஆன்லைன் மூலமாக ஒரு கடிதமானது அனுப்பியிருப்பதாக ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பும் அதுல தான் எங்கும் ஓடி ஒளியவில்லை எனவும் செந்தில் பாலாஜி அதுல அந்த கோரிக்கை மனுல வைத்திருப்பதாகவும் குறிப்பாக வழக்கு பதிவுல தமது பெயர் மற்றும் தனது சகோதரர் பெயர் இடம்பெறவில்லை எனவும் வழக்கு பதிவுல பெயர் இல்லாமல் நாங்கள் எப்படி ஆஜராக முடியும் எனவும் தனக்கு 35 கிளாஸ் 3 BNS என்ற பிரிவின் கீழே நோட்டீஸ் வழங்கப்பட வேண்டும் எனவும் தான் இந்த வழக்கின் கீழே ஆஜராகும் பட்சத்துல வேறு எந்த வழக்குகளையும் கைது செய்யக்கூடாது என அவர் செந்தில் பாலாஜி தரப்புல சென்னை உயர் நீதிமன்றத்துல ஆன்லைன் வாயிலாக ஒரு மனு ஒன்றை அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் மீதான விசாரணை இன்று அல்லது நாளை வர வாய்ப்பிருப்பதாகவும் செந்தில் பாலாஜியோட தரப்புல தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவர் தற்போது வரை ஷூரிட்டியை சப்மிட் செய்யாததால இன்றும் அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராகி கையெழுத்திட மாட்டார் எனவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பொறுத்திருந்து தான் பார்க்கப்பட வேண்டும். இதன் பின்னர் நீதிமன்றத்திற்கு சென்று ஷூரிட்டியை வழங்குவாரா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கப்பட வேண்டும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.